ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப பெண்கள் எப்போவுமே மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு 8 டிப்ஸோடு இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறேன். நான் சொல்லக்கூடிய டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மனசு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும். மனசில் நிம்மதி இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அப்போது நம்ம வாழ்க்கையும் சேர்த்து நம்ம புருஷன், நம்ம பிள்ளை குட்டிங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்டேருந்து நீக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க லைஃப்பை நம்ம வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணுறது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க, இல்லை நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி, இல்லை சொந்தக்காரவங்க யாராவது நல்ல பணக்காரவங்களாவோ வெளியில் பார்க்குறதுக்கு ஆடம்பரமாக எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கும்போது நம்ம லைஃப் இவ்வளோ டம்மியாக இருக்கே, அவங்க லைஃப் ரொம்ப ஸ்டாண்டர்டாக சூப்பராக வாழ்கிறாங்களே, பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ் அப்படின்லாம் நம்ம அவங்கள நினச்சி பெருமைப்படுவோம். அந்த பெருமை தான் நமக்கு ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, நமக்கு இல்லையே, நமக்கு ஏன் இந்த கடவுள் எல்லாமே குறையாகவே வச்சுருக்காரு அப்படின்னு அவங்கள அந்த மாதிரி நம்ம பார்க்க மனசில் புதுசாக பொறாமன்னு ஒரு எண்ணம் வருது, ஏக்கம் வருது. அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இல்லை. அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்போ ஒரு சின்ன பொறாமைங்கிற விஷயத்தால் ஏக்கம், தாழ்வு மனப்பான்மை, அதால் நம்ம வீட்டுக்குள்ளே சண்டைகளும் வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்க புருஷனை பார்த்து நம்ம புருஷங்கிட்ட சண்டை போடுவோம். எப்படி போடுவோம்? என் மனுஷா பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிக்கு அப்படி வாங்கி கொடுக்குறான், இப்படி வாங்கி கொடுக்குறான், எனக்கு நீ ஒன்றாச்சும் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்போம். அப்போ இதனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வருது. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம மனசில் எப்போவுமே சந்தோஷம் இருக்கணும்னா அடுத்தவங்க வாழ்க்கை கூட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதான்னா ஒரு சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸாக இருக்கானா, இல்லை உங்கள் சொந்தக்காரன் மாமா யாராவது கலெக்டராக இருக்காங்களா, அதே மாதிரி பரவாயில்ல, நான் எங்கள் மாமா மாதிரியே கலெக்டர் ஆவேன், பக்கத்து வீட்டுக்கார அண்ணா மாதிரியே நானும் பெரிய விஏஓவாக ஆவேன் அப்படின்னு அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்து நல்ல மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் படித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்த்து நீங்கள் பொறாமல் பிடிச்சி வெறித்தனமாக படித்து உங்கள் லைஃப் முன்னேறும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்கள உங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரவங்க சொந்தக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி நேற்றுக்கு சொன்ன விஷயம் இப்படின்னு எதையாவது ஒன்று அந்த மனசையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, அந்த மூளையையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டைமில் பக்கத்து வீட்டுக்காரி என்ன செஞ்சிட்ருப்பா, டிவி பார்ப்பாளா, இல்லை அழுதுகிட்டே இருப்பாளா, புருஷன் கூட சண்டை போட்டிருப்பாளா, அவள் சண்டை போட்டான்னா நமக்கு ஜாலி தான் அப்படின்னு அடுத்தவங்கள பற்றியே அனாவசியமாக யோசிக்கிறது. இதால் உங்களுக்கு ஏதாச்சும் புரோஜனம் இருக்கா? சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம மூளைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தேவை. நம்ம எந்த விஷயத்த ஓவராக நினச்சிக்கிட்டே இருக்கமோ, நம்ம நினைக்க மூளைக்கு நரம்புகள் போகுது பார்த்திங்களா, அந்த நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டம் இன்னும் வேகமாக போகுமா. அதனால தான் அந்த நரம்புகள் ஒரு 50 வயசுலேயே வெடிக்கிறதுக்கு காரணம். அதனால தான் சொல்லுவாங்க, சாதாரண நேரமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும்னு. நம்ம விஷயத்தை நினைக்கவே நமக்கு நேரம் இல்லை, இதில் அடுத்தவ விட்ட கதையெல்லாம் நம்ம யோசித்து என்ன செய்ய போகிறோம்? அதனால் மூளைக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுங்க, சரியா? மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மற்றவங்க இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டில் நிற்கும்போது நம்ம தெருவழியே நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்க துணி, அவங்களோட ஹேர் ஸ்டைல், நகை, எந்த மாதிரி நெக்லஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஆரம் போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை, அவங்க என்ன செருப்பு போட்டிருக்காங்க, மற்றவங்க போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு புதுசாக தெரியும், வித்தியாசமாக தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிறத விட ரொம்ப அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை அப்படி வச்ச கண் வாங்காமல் ஆன்னு பார்த்துட்ருப்போம் பார்த்திங்களா. இது நம்ம இந்த கெட்ட பழக்கத்தை நீக்கிறணும். எதுக்காக அப்படின்னா, கடவுள் அந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்தது, அவங்க வாழட்டும். அந்த பொருளை நமக்கு எப்போ கடவுள் கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாரு. இப்போ நமக்குன்னு என்ன அளந்திருக்காரோ அதை வச்சு தான் நம்ம வாழணும். இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறாங்களா, எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாது. கோயிலுக்கு போனாலும் இப்போம்னா இது ஒரு ஃபேஷனாக மாறியாச்சு. கோயிலுக்கு போகிறோமா எதுக்கு, 4 பேர்கிட்ட நான் போட்டிருக்க செயினை காட்டுறதுக்கும், என்னோடய பட்டு சேலையை அடுத்தவங்க இதை பார்த்து இது எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறதுக்காகவுமே அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டுலாம் போகிறாங்க.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான பழக்கம். கோயிலுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் என்னோட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மன கஷ்டத்தில், வீட்டில் இருக்க பண கஷ்டத்தில் நம்ம சாமிக்கிட்ட போய் அழுது வேண்டணும் அப்படின்னு கோயிலுக்கு போவோம். அங்கே போய் நின்னா யாராவது ஒருத்தர் நிறைய மேக்கப் போட்டு ஒரு 100 பவுன் நகையை அள்ளி போட்டு வந்தோடனே நம்ம மனசில் இருக்க பாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி, இவ எல்லாம் போட்டு வந்திருக்கா, சாமி வந்து பணக்காரவங்களுக்கே எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குது, நம்மளே மாதிரி கஷ்டப்படுறவங்கள இன்னும் கொஞ்சம் படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த சாமி மேலே வெறுப்பை காட்டிட்டு அந்த மேக்கப் போட்டு வந்திருக்கவளையே நம்ம உச்சிலேருந்து உள்ளங்கால் வர ஆணு வாய் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதனால் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம மனசு நிறைவாக இருக்கா, இல்லை, அப்புறம் எப்படிங்க சாமி நமக்கு கொடுப்பாங்க? அப்போது இதை வந்து நம்ம வாய் பார்க்குறோம் பார்த்திங்களா, நம்ம மேலே தப்பு இல்லை. கோயிலுக்கு அப்படிங்கிறம்போது அந்த இறைவன் முன்னாடி ரொம்ப எளிமையாக வரணும். அந்த மேக்கப் போட்டு அவ்வளோ நகையை அள்ளி போட்டுட்டு, நகையெல்லாம் போடுங்க, விலை கூடின பட்டை கட்டுங்க, கல்யாண வீடுகளுக்கு கட்டுங்க. கோயிலுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளாக போங்க. மற்றவங்களோட பார்வை வந்து இறைவன் மீது விழாமல் நம்ம மேலே விழுறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. அதையும் இறைவன் கண்டிப்பாக தண்டிப்பார். அதனால் நான் சொன்ன இந்த சின்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவது இனிமேல் யாராச்சும் ஒரு கல்யாண வீடு, பர்த்டே வீடு எங்கே போனால் என்ன, நம்ம போட்டிருக்கே தாங்க நமக்கு அழகு, நம்ம புருஷன், நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்களோ அது கடுகு போல் பொருளாக இருந்தாலும் அதுதான் நமக்கு சூப்பராக இருக்கும். சரியா? நம்மளை முதல்ல நம்ம நேசிக்க கற்றுக்கணும். மற்றவங்க போட்டிருக்காங்களா, எவ்வளோ நாள் போடுவாங்க, யார் இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை, எல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போவாங்க. சரியா? இந்த லாஜிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த அப்படிங்கிறது பொங்காது. 4வது விஷயம் சொல்லட்டா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நாம் நினைப்போம், இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சொந்தக்காரவங்க யாராவது நல்லா இருக்காங்க, இல்லை நம்ம எதிர் வீட்டுக்காரனே ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தால் அவனுக்குன்னு என்ன பணம் இருக்குது, வீட்டு நிறைய பணம் தான், பழைய கஞ்சியாக குடிப்பான், எப்போ பார்த்தாலும் பிரியாணி தான் திம்மா அப்படின்னு நம்மளே ஒரு தப்பு கணக்கு போடுறோம். ஒன்று சொல்லட்டுமா, வெளியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே உண்மையும் கிடையாது, நம்ம பார்க்குற எல்லாமே நிஜமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அவன் வந்து பணக்காரன், அவனோட தோற்றத்தை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த பணக்காரனாக ஆகிறதுக்கு அவன் வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பான், அவன் குடும்பமே சேர்ந்து எப்படி உழைச்சி இந்த நிலமையில் இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மூலாதாரத்தை நம்ம பார்க்க மறந்துடுறோம். வெறும் முட்டையாகவே பணக்காரன் கார் வச்சுருக்கான், அவனுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறத விட்டுட்டு அவன் அதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வந்தான், அந்த வழிகள் தெரிஞ்சால் நம்மளும் அந்த மாதிரி கடுமுயற்சி எடுத்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இன்னொன்று, வெளுத்தது எல்லாம் பால் கிடையாது. சரியா? வெளியில் எல்லாருமே, அதாவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வருவாங்க, நம்ம நினைப்போம் சொந்தக்காரவங்க நல்லா தான் வந்திருக்காங்கன்னு. எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். சரியா? நம்ம வீடு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். 5வது விஷயம், படிப்பு, அழகு, வசதி எல்லாத்துலேயுமே நான் தான் வாழ்க்கையில் பெரிய பெரும்புள்ளியாக வரணும், நான் தான் டாப்பராக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு தான் அந்த ஊர் உலகத்திலே இல்லாத மாதிரி கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு எடுத்த விஷயத்துக்கெல்லாம் ஆணவத்தில் தான் இருப்பாங்க, ஹெட் வெயிட் அப்படின்னு. அந்த நம்ம மனசும் நம்ம வாழ்க்கையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை வந்து நம்ம அழிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் முதல்ல ஆணவம் வந்து நல்லா தான் வாழ வைக்கும், அப்படியே திருப்பி அடிக்கும் பாருங்க. அந்த ஆணவமே நம்மளை அழிச்சிரும். புரியுதா? நீங்களே பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு வாலிப ஸ்டேஜ் வர அவன் ரொம்ப ஹெட் வெயிட்டாக, மற்றவங்கள மதிக்காமல், நம்ம தான் நமக்கு என்ன, நம்மக்கிட்ட பணம் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவள் அப்படி ஹெட் வெயிட்டில் இருக்கும்போதும் அவளோட கல்யாண வாழ்க்கையில் பாருங்கள், அது டோட்டலாக டேமேஜ் ஆகி நாசமாக்கி வச்சிரும். ஏன்னா அந்த இயற்கை வந்து அவளோட தப்பை அவளுக்கு எடுத்து புரிய வைக்கும். அதனால் எப்போவுமே ஆணவம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், ஒரே மாதிரி கேரக்டர்லேயே லைஃப் ஃபுல்லாக இருங்க, அன்பாக இருங்க. 6வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி நம்மளை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். ஒரு சில பேர்லாம் கடன் வந்தால் தாங்கியே கிட மாட்டாங்க, ஐயோ எனக்கு கடன் இருக்கே இருக்குன்னு அழுதே புலம்புவாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. வாழ்க்கைன்னா மேடு பள்ளம், பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. திடீர்னு நம்ம அண்ணன் நம்ம கூட இருப்பான், நாளைக்கு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவான். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாமே அப்படி தான். யாருமே இந்த உலகத்தில் வந்து 100 வயசு வரை கரெக்டாக வாழ்கிறோமா? இல்லை, 5 வயசுலேயும் சாகிறோம், 50 வயசுலேயும் சாகிறோம். என்றைக்கோ ஒரு நாள் வந்த இடத்துக்கே திருப்பி
நோக்கி போக வேண்டியதான். எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும், நம்ம மனசை அதுக்கு பழகிக்கணும். சரியா? பழக்கி விடணும். இல்லை ஐயோ அண்ணன் போயிட்டானே, அம்மா அப்பா போயிட்டாங்களேன்னு அதுக்குள்ளேயே மூழ்கி நம்ம வந்து வாழக்கூடிய நாட்களை வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா நம்ம அவங்கள பற்றியே நினச்சி நம்ம மனசு கவலைக்குள்ளே போகுதா. திடீர்னு அந்த கவலையில் நமக்கு தலைவலி வருமா, ப்ரெஷர் வருமா, லோ ப்ரெஷராக ஹெவி ப்ரெஷராக ஒன்றுமே தெரியாதா. அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயந்தான், அதை வந்து நம்ம வந்து சரி இவ்வளோதான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். 7வது விஷயம், எப்போவுமே பாசிட்டிவாக நேர்மறையாக யோசிங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து அவங்க வீட்டு கஷ்டத்தை சொன்னால் கூட ஆல் இஸ் வெல், எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட இல்லை உங்களுக்கு உங்களே நீங்கள் வந்து ஒரு 4 விஷயத்தில் நீங்கள் ஒரு சுயமாகவே நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசி பழகுனீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. புரியுதா? அதான் சொல்லுவாங்கள்ல, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம எல்லாரும் எந்த வாழ்க்கை ரேஞ்சில் இருக்கோமோ இது எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்மளோட கனவுகள் எண்ணங்களாக இருக்கும். அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் ரொம்ப நம்புவேன். அதனால் எப்போவுமே நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகள் பேசுங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பேசாதீங்க. முடிஞ்ச வரை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. தினமும் ஒரு சின்ன உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குதோ குட்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம மனசை வந்து அப்படி ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஓகேவா? கடைசி டிப்ஸ் என்னென்னா, இந்த காக்கா குருவி அப்படி சின்ன பறவைகள்லேருந்து வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச காசு பணம் கொடுக்காட்டு கூட வேறு ஏதாச்சும் ஒரு குட்டி உதவி செஞ்சு பாருங்கள். அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ உங்கள் மனசு அந்த செகண்ட் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷப்படும். அதனால் முடிஞ்சவரை எல்லாருக்குமே உதவி செய்யுங்க. இதனால் நம்ம மனசு வந்து சந்தோஷப்படுது அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை வந்து தள்ளிப்படாதீங்க, இன்றைக்கே செய்யுங்க. சரியா? நான் சொன்ன இந்த 8 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. மனசில் வந்து அழுக்கு அந்த எண்ணத்தை விட்டுட்டு சூப்பராக அன்பு சந்தோஷம் அந்த 2ஐயும் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்கிறது ரொம்ப நாள் இல்லை, கம்மியான டேஸ் தான். அதனால் அந்த டேஸை வந்து சூப்பராக கழிச்சிட்டு போகலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. பாய்.